திரும்பி நான் மறுபடியும் அங்கே போனேன். திரும்பி வாங்கம்மா வந்து பிள்ளைக்கு முடியலை, திரும்பி வந்து பாருங்கண்ணா. திரும்பி போய் பார்க்கும்போது அந்த அந்த இதெல்லாம் ஏற்றுவாங்கள்ல, மருந்து ஏற்றுவாங்கள்ல, கீமோ, அதை ஏற்றிருந்தாங்க. அப்போ அன்றைக்கி ஏற்றின அன்னைக்கு தனி ரூமில் கொண்டு போய் அந்த பிள்ளையை போட்டுருவாங்க. அப்போ நான் சொல்வேன், அம்மா அப்படி இந்த பொண்ணு பாருங்கம்மா இன்றைக்கி தனி ரூமில் போட்டுருவாங்கன்னு. இல்லைம்மா போட மாட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு அந்த கொண்டு வர ஜூஸு பழங்கள் எதுவுமே கொடுக்காது. அங்கேருந்து கொடுக்குற சாப்பாடெலாம் தூக்கி கொட்டிடும். அவனுக்கு பிடிச்சது இந்த சீச்சா சீச்சான்னு கறியை கேட்பான், அதுதான் வாங்கிட்டு வந்து கொடுக்கும். அதையும் முட்டை எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்கும். அப்போ நான் சொல்லுவேன், இது வந்து கொடுக்கக்கூடாத பொருளுமா, இங்கே கொடுக்குறத கொடுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு கேட்குற மாதிரி தெரியல. என்னை கடைக்கு அழைச்சிட்டு போன்னு சொல்லிட்டு போய் அங்கே ஒரு பிடிக்க உலையும் வடிகட்டியும் வாங்கிட்டு வந்து தர்பூசணி பழம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் புழிஞ்சு பிள்ளைக்கு ஜூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என்ன செய்வேன், இந்த சாப்பாடு கொடுக்குறத இந்த பொண்ணு வெளியே போகும், அங்கே பக்கத்தில் மைக்ரோ ஓவன் இருக்கும், அதில் கொண்டு போய் இந்த கீரைங்கெல்லாம் போட்டு நல்லா மசிச்சு கொண்டு வந்து குழந்தைக்கு கொடுத்துருப்பேன். அது ஒரு அறிவான பிள்ளை தாம்மா. அவன் என்ன கசப்பானதாக இருந்தாலும் சாப்பிட்ருவான். அதெல்லாம் என்ன வயசு இருந்தது அப்போ வந்து 1.5 வயசு 1.25 வயசு. தங்கம். அவன் என் பிள்ளை பாவம் செஞ்சிருந்தாலும் அது ஒரு தங்கம்.